பெரும் எதிர்பார்ப்புகளுக்கு மத்தியில் ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்க இன்று யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் ஒன்றை மேற்கொண்டிருந்தார். யாழ்ப்பாணத்திற்கு விஜயம் மேற்கொண்ட ஜனாதிபதி யாழ் மாவட்ட செயலகத்தில் ஒருங்கிணைப்பு குழு கூட்டத்தில் தலைமை தாங்கி நடத்தியிருந்தார். இதன்போது யாழ் மாவட்ட செயலகத்துக்கு அருகில் பட்டதாரிகள் வேலைவாய்ப்பை வழங்க வேண்டும் என போராட்டத்தில் ஈடுபட்டிருந்ததுடன் மாவட்ட செயலக வளாகம் பலத்த பாதுகாப்புகள் போடப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இந்நிலையில் ஒருங்கிணைப்பு கூட்டத்தில் கலந்து கொண்ட ஜனாதிபதி பல்வேறு விடயங்கள் தொடர்பில் சுட்டிக்காட்டியதுடன் பல்வேறு கேள்விகளையும் முன்வைத்திருந்தார். குறிப்பாக வடக்கு மாகாணத்திற்கு பல்வேறு நிதிகள் ஒதுக்கப்படுகின்ற நிலையில் அந்த நிதிகள் மீளவும் திரும்பி மத்திய அரசாங்கத்திற்கு வருவதாகவும் இதற்கான காரணம் என்ன எனவும் கேள்வி எழுப்பியிருந்த நிலையில் பதில் சொல்ல முடியாது அதிகாரிகள் தடுமாறி இருந்தனர். மேலும் பாராளுமன்ற உறுப்பினர்கள் பல்வேறு விடயங்கள் தொடர்பில் சுட்டிக்காட்டியிருந்த போதும் ஜனாதிபதி இது தொடர்பில் எந்தவித பதிலையும் அளிக்காமல் சென்றிருந்தமையும் குறிப்பிடத்தக்கது. அதே நேரம் யாழ்ப்பாணத்தில் விரைவாக கடவுச்சீட்டு அலுவலகம் ஒன்று அமைப்பதற்கு நடவடிக்கை எடுத்து வருவதாகவும் மற்றும் யாழ்ப்பாணத்தில் பல்வேறு அபிவிருத்தி நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட இருப்பதாகவும் தெரிவித்திருந்தமை குறிப்பிடத்தக்கது.